நினைச்சேன், அதனால சொன்னேன். இப்படியே இருக்க மற்றொரு சமயம் அப்போ மானவேதன் அப்படின்னு ஒரு ராஜா. இந்த ராஜா தான் இப்போ குருவாயூர் கோவில்ல கிருஷ்ணநாட்டம்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை வில்வமங்கல சுவாமியாருடைய பிரேரணையின் மூலம் சம்ஸ்கிருதத்துல இயற்றினது இந்த ராஜா தான். ஒவ்வொரு நாள் கிருஷ்ணநாட்டம் நடக்கிறத நாம தரிசனம் பண்ணா அதற்கு ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கா. புத்திரபாகியம் இல்லையா, கிருஷ்ண ஜனன கிருஷ்ணநாட்டத்தை பார்த்தா அது கிடைக்கும். மோட்சம் வேணுமா, அதுக்கு ஒரு கிருஷ்ணநாட்டம் இருக்கு. கிருஷ்ணநாட்டம்னு ஒன்று பண்ணுவா. ஒரு எல்லா நாளும் நடக்காது, அது குறிப்பிட்ட மாசம் குறிப்பிட்ட நாள் தான் நடக்கும். அதெல்லாம் இப்போ ஏதோ வெப்சைட்லேயே கொடுக்குறா போருக்கு, நீங்க பாருங்க. சில மாதங்கள் அது கிடையாது, அது அவசியம் பார்க்கணும். அதை நைட்டு 10 மணிக்கு நட சாத்தின பிறகு 10:11 மணிக்கு ஆரம்பம், 2 மணிக்கு 2:30 மணிக்கு விடிய விடிய முடியும். அந்த கிருஷ்ணநாட்டம்ங்கிற ஒரு நாடகத்தை சம்ஸ்கிருதத்துல வில்வமங்கல சுவாமியாருடைய பிரேரணையின் பேர்ல இந்த மானவேதன்கிற ராஜா தான் இயற்றினார். அவ்வளவு பெரிய முக்கியஸ்தர், பரமபக்தனும் கூட. இவர் வில்வமங்கல சுவாமியாரையே தன் குருநாதராக ஏத்துண்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு வரார். இப்போ குருவாயூர்லயே தங்கியிருக்கார். அப்படி ஒரு நாளைக்கு வில்வமங்கல சுவாமியார் ருத்ர தீர்த்த கரையில, கோவில் குளம் குருவாயூர் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாராயண சரஸ்னு ஒரு பேர் உண்டு, ருத்ர தீர்த்த குளம்னு பேர் உண்டு. இந்த சரித்திரத்தெல்லாம் நாம முன்னாடியே பார்த்துட்டோம். அந்த ருத்ர தீர்த்த கரையில படிக்கரையில உட்காந்துட்டு வில்வமங்கல சுவாமியார் பகவன் நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். பக்கத்துல இந்த மானவேதன்கிற ராஜா விசிறி விட்டு இருக்கார், குரு கைங்கரியம் பண்ணிட்டு. வில்வமங்கல சுவாமியார் ஜபத்தை முடிச்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்தார். மானவேதன் ராஜா பட்டுன்னு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரிச்சு எழுந்திருச்சு கைகளை கூப்பிண்டு வாயை பொத்திண்டு ஏதோ ஒன்று சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கார். இதை புரிஞ்சுட்ட வில்வமங்கல சுவாமி, ஏன்பா அப்படின்னு கேட்க, எனக்கு கிருஷ்ண தரிசனம் வேணும், நீங்க எனக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண. அப்பேற்பட்ட குருநாதரா வில்வமங்கல சுவாமியார் இருக்கிறதுனால, இவரும் அத்தகைய சிஷ்யனா இருக்கிறதுனால, சரிப்பா நான் நைட்டு கிருஷ்ணன்ட்ட கேட்டுட்டு காத்தால நீ வா, நான் உனக்கு சொல்றேன், நிஷ்கவலையா போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். மறுநாள் காத்தால பேராவலோட வில்வமங்கல சுவாமியார் இங்கும் அங்கும் தேடனா. கடைசியில இதே குளக்கரையில உட்கார்ந்துட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். வில்வமங்கல சுவாமியார் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். வில்வமங்கல சுவாமியார ராஜா சேவிச்சு கைகளை கூப்பிட்டு கிருஷ்ணன்ட்ட கேட்டேலா என்ன சொன்னா அப்படின்னோடனே வில்வமங்கல சுவாமியார் ராஜாவை பார்த்து, அப்பா நான் கேட்டேன், உனக்கு தரிசனம் தர சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு அவசியம் சமயத்துல தரிசனம் தரேன்னு கிருஷ்ணன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ கவலைப்படாத, க்ஷேமமா இருப்ப, உனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். குரு கிருப்பை கிடைச்சிருத்து இல்லையா. உடனே சந்தோஷப்பட்டு கிடுக்கிடுன்னு உள்ள போய் குருவாயூரப்பனுக்கு நன்றி தெரிவிப்போன்னு உள்ள போறார். உள்ள போய் கிட்ட நின்று நிதானமாக குருவாயூரப்பனை பார்த்து நன்றி தெரிவிக்கிறான். கிருஷ்ணா, எனக்கு நீ தரிசனம் தரேன்னு சொன்னியா, எனக்கு நீ சொன்னியா அப்படின்னு ரொம்ப மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நன்றி தெரிவிக்கிறான். ஜென்மால என்னைக்கோ கிடைக்க போறதுன்னு தான் நினைச்சிருந்தான். அப்படியே உள்ள மண்டபத்துல பிரதட்சணம் பண்ணா. அப்புறம் வெளியில சொர்ண கொடிமரம் வீட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரதட்சண மண்டபத்துல பிரதட்சணம் பண்ணா. அப்படி பிரதட்சணம் பண்ணிட்டே வரும் பொழுது அந்த பால் பாயசம் பண்ற இடத்துக்கு எய்த்தாப்புல, ஐயப்ப சன்னதி இன்னைக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு எய்த்தாப்புல கூத்தம்பலம்னு ஒரு இடம் இருக்கு. எத்தனை பேருக்கு அங்க கிருஷ்ண தரிசனம் கிடைச்சிருக்கு தெரியுமோ. ஒரு காலத்துல பாகவத பாராயணம் அங்கதான் நடக்கும், நாம சங்கீர்த்தனம் அங்கதான் நடக்கும். இப்போ பிரகாரத்துல நடந்திருந்தது, இப்ப அதையும் தாண்டி பக்கத்துல மாடியில உட்கார வச்சுட்டா. எல்லாம் அங்க நடந்தது. இன்னைக்கு கூட துவாதசி பணம் நம்ம போய் வச்சு வாங்குறோம் இல்லையா, பிராமணாளுக்கெல்லாம் பைசா தட்சிணை சமர்ப்பிச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அது அந்த மண்டபம் தான். அதுக்கு பேர் தான் கூத்தம்பலம்னு பேரு. அந்த கூத்தம்பலத்துல இப்ப நாம் போனா கூட பெரும்பாலான சமயம் அந்த கூத்தம்பலத்திலேயே உட்காந்துட்டு தான் ஜபம் பண்றது, வெளியில உட்காந்துட்டு தான் ஜபம் பண்றது. பெரும்பாலான ஜபம் அங்கதான் எனக்கு நடக்கும். ஏன்னா எத்தனை பேருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்ச இடம் அது, எத்தனை பாகவத பாராயணம், எத்தனை நாம சங்கீர்த்தனம் நடந்த இடம் அது. அந்த இடத்துக்கு பாக்குறாரு. இப்போட நீங்க பார்க்கலாம், அதுல வாசல்ல இருந்து தான் பார்க்கலாம், அதுல நடுநாயகமாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருப்பா. இப்பவும் நீங்க பார்க்கலாம், அது எப்பவுமே உண்டு. அதுல ஏற்றி வச்சிருக்காரு அந்த விளக்க. அந்த விளக்க பார்த்து வாசல்ல நின்றுண்டு மனமுருகி, ஏதோ அங்க இந்த மானவேதன் ராஜா வெளியில நின்றுண்டு கூத்தம்பலத்துக்குள்ள அந்த விளக்க பார்த்து இருகரம் கூப்பி அப்படியே மனமுருகி என்னமோ நின்றுட்டு இருக்கார். கண்கள்லேருந்து அவர் அறியாம கண்ணீர் வருது. கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறார். பட்டுன்னு அந்த கூத்தம்பலத்துல அந்தரத்துல ஆகாசத்துல
வியத்தியஸ்த பாதார விந்தராக வைஜெயந்தி மாலையோடு கூட முண்டாசு கட்டிண்டு மயிலிறகு சுருகிண்டு கோபாலனாக, இந்த வாட்டி பாலகோபாலனாக இல்ல, பிருந்தாவன சஞ்சார வயக்கிரமத்தில் இருக்கிற கோபாலனாக அத்தியாச்சரியமாக தரிசனம் கொடுக்க ராஜா பார்க்கிறார். கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கத்துறாரு. யாரும் காதுல விழல. இவருக்கு மாத்திரம்தான் இந்த திவ்ய தரிசனம் கிடைக்கிறது. மேனி சிலுக்கிறது, கண்கள்ல கண்ணீர் வருது. பிரபோ பிரபோ பிரபோன்னு கத்துறார். அப்போ மானதேவனுடைய ஹிருதயத்துல ஒரு ஆசை வந்தது. யாருக்கும் தோன்ற ஆசை தானே. என்ன ஆசை? என்ன? ஐயோ, இவ்வளவு சுந்தரமான திவ்ய திருமேனிய ராதை தான் கட்டிக்கணுமா, அந்த கோபிகைகள் தான் கட்டிக்கணுமா, நான் கட்டிக்க கூடாதா அப்படின்னு இவருக்கு கட்டிக்கணும்னு தோணி போச்சு. ஓடி போய் கிருஷ்ணான்னு கட்டிக்க போறார். பட்டுன்னு கிருஷ்ணன் மறைஞ்சுட்டான். மறையும் பொழுது கிருஷ்ணனுடைய சிரஸ்ல வச்சிருக்கிற மயிலிறகு மாத்திரம் ஒண்ணு கீழே விழுந்து இவன் கையில கிடைச்சது, இந்த ராஜாவுடைய கையில கிடைச்சது. அதை எடுத்துன்னு கண்களை ஒத்திண்டு ஹோன்னு அலறார். கிருஷ்ணா, நான் உன்னை கட்டிக்கலான்னு வந்தேனே பிரபு, ஏன் எனக்கு இந்த பாக்கியத்தை நீ கொடுக்கல? நான் வந்தேனே கிருஷ்ணா, நான் உன்னை கட்டிக்கணும்னு வந்தேனேன்னு ஹோன்னு அல. அப்ப குருவாயூரப்பன் அசரீரியாக சொல்றான், வில்வமங்கலம் உனக்கு தரிசனம் தான் கொடுக்க சொன்னார், நீ கட்டிப்பேன்னு சொல்லலையே அவர் அப்படின்னு சொன்னான். அந்த இடத்துலதான் ரெண்டு விஷயம் அந்த மானவேதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு புரிஞ்சுது. முதல் விஷயம், இத நம்ம தகுதியினால நமக்கு கிடைச்ச தரிசனம் இல்ல, குரு கிருபையினால கிடைச்சது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுட்டான், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டான். இன்னொரு விஷயம், சாதுக்கள் இடத்துல, கிருஷ்ணதாசர்கள் இடத்துல, மகான்கள் இடத்துல கிருஷ்ணன் எப்படி கட்டுண்டு இருக்கான் அப்படிங்கிற ஆச்சரியத்தை பார்க்கிறான். தரிசனம் கொடுத்தா தரிசனம் மாத்திரம்தான், அவன் கட்டிப்பான்னா கட்டிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. எல்லாம் அவா சொல்லணும். ஞானீச்ச அப்படின்னு மாறு தட்டிக்கிறான் இல்லையா குருவாயூரப்பன் கீதையில, அந்த பெருமையை இப்பதான் உணர்றான். சந்தோஷப்பட்டு வெளியில ஓடி வில்வமங்கல சுவாமியாரை தேடி கண்டுபிடிச்சு அவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணி, எனக்கு இந்த பாக்கியம் உங்களை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது, நான் ஒரு காலத்தையும் தபஸ்னால இதை அடைய முடியாது, உங்க கிருபையினால்தான் இதை அடைஞ்சேன் அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்றான். சந்தோஷப்பட்டார் வில்வமங்கல சுவாமி.